ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக அமேசானில் இருந்து பார்த்தா 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். 2 இல்லை, சொல்லப்போனால் 3, பட் 2 தான் என் கையில் வந்திருக்குங்கிறதால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐக்யூ செட் மொபைலும் வாங்கியிருந்தேன். நிறைய பேருக்கு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பட் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வாங்குற நிறைய புது மொபைலில் மேஜராக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அஃப்கோர்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணுவேன்னு நினச்சது தான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சது தான். என்னென்னா 3.5mm ஜாக் கொடுக்கறது கிடையாது, இன்புட் கொடுக்கறது கிடையாது. டைப் சியில் தான் நம்ம எல்லாமே பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்போ 3.5mm ஜாக்குக்கு ஒரு கன்வெர்ட்டர் தான் வாங்கி ஆகணும். இல்லைனா புது மைக் வாங்கலாம், பட் நான் ஹெட்செட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கிறப்போ அதுவும் 3.5mm ஜாக் தான். அதாவது போட்டில் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன். டேட் வேணால் போடுறேன் பாருங்களேன். லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது அதுவும் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்ல ஒரு ஹெட்செட்டு, 3.5mm ஜாக் தான். நல்லா ஆடியோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த மைக்கில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லைட்டாக உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் சவுண்ட் குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அது. ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஹெட்டை காட்டுறேன் பாருங்கள். டிசைன் ஹெட் டிசைனை பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மாடல் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ நான் ப்ராடக்டே க்ளோஸராக காட்டுட்டேன். ஸோ இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அது போக சேனலுக்கு கண்டிப்பாக முடியலைங்க. அந்த மைக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும்னு எனக்கும் தோணுது. அதனால தான் இதை கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அதனால் கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுக்குன்னு நம்ம ஒயர்லெஸ் மைக்கோ எல்லாம் பார்த்தா டைப் சியில் உள்ள ஒயர்டு மைக்கோ யூஸ் பண்ணுறதோ இல்லைனா பார்த்தா நம்ம புது ஹெட்செட் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னா அதிக செலவு தான் ஆகும். இது ஒரு 200 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வாங்கியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பைக்கில் அதிகமாக போகிறதுனால பைக் ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டையுமே உங்ககிட்ட காட்டுறேன், ஓகேவா? அன்பாக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், ஏன்னா அன்பாக்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எப்போவும் அன்பாக்ஸ் நான் பண்ணிடுவேன். வீடியோவில் நான் காட்டுறேன், ஓகேவா? அது போக ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த போட்டு ஹெட்செட்டோடு சேர்த்து அந்த இயர்ஃபோனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 கேபிள் வாங்கினேன். இது இப்போ வரைக்கும் எதுக்கு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹெட்செட்டே உடஞ்சிருச்சு. அதாவது இந்த செப்ரானிக்ஸ் ஹெட்செட்டே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அதுக்கு வாங்கின அந்த ஆடியோ ஜேக் ஒயர்லெஸ் ஒயர்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ நேரம்னாலும் யூஸ் பண்ணலாம் சார்ஜ் பண்ணாமல். ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். அது போக டைப் சி, யூஎஸ்பி டு டைப் சி போட்டில் தான் வாங்கினேன். பட் இதுவும் அப்படி இருக்குது, பெருசாக யூஸ் பண்ணல. பட் இப்போ வரைக்கும் கேபிளில் எந்த விதமாக குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இதுவும் உள்ளே இருந்துச்சு, அப்படியே எடுத்துட்டேன். ஸோ பில்லு மாதிரி ஏக்கு பாதியாக கொடுக்குறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. பில்லு அது போக நான் சொன்ன 2 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒன்றும் இருக்காது. என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி எடுத்துட்டோம்ல, அதனால தான் ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு 1 மந்த்ஸ்க்கு ஆக்சுவல் ப்ராடக்ட் எடுத்ததான் வாரண்டியோடு கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ஹோப்போடு வாங்கியிருக்கேன். 6 மந்த்துங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், ஆக்சசரிஸ்லாம் 6 மந்த் வாரண்டி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கும் இருக்குது. சிம்பிள் தான், ரொம்பலாம் பெரிய விஷயம் இல்லை. ஆடியோ 3.5mm ஜாக்கான இன்புட்டு, அதுக்கடுத்தது பார்த்தா டைப் சி நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆடியோவை செக் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு நான் சாங் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு பாட்டு கேட்டுக்கலாம். ஆமாம், ஒரு பாட்டு தான் கேட்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? இதாக இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் இப்படி தான் மாட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா க்ளோஸாக அதை டைட் ஆகிற சவுண்டு கேட்கணும், அந்தளவுக்கு மாட்ட முடியும். ஸோ இப்படி மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். அது போக மைக்கும் பண்ணுங்கள். இந்த ஆடியோ கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கேட்க போகிற முதல் சாங் சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கங்குல பால் சட்டிய போல் பொங்குறேனே, ஏ பொட்ட புள்ள தொட்டது போதும், ரொம்ப சீன் போடுறேன். ஆடியோ குவாலிட்டி இனிமேல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த 3.5mm ஜாக்கை நான் ஜஸ்ட்டு செக் கூட பண்ணல, லைட்டாக செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்படியே ஓப்பன் கேமராவில் வரேன். மக்களே, ஓப்பன் கேமராவில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட்டு வீடியோ செட்டிங்கில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியோக்கான சோர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ மைக் நான் ஆன் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ரெக்கார்டு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இதை டெஸ்ட் பண்ணியாச்சு. அது போக பைக்கு இது சொன்னேன் இல்லையா, ட்ரைபாடு. ஸோ அதை எடுத்து பார்த்தோம்னா
ஸ்ட்ரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வருது. இது நான் பிராண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, நான் வாங்கிட்டேன். பேஸ் ஆயிலர்னு இருக்குது இந்த பிராண்ட் வந்து. இந்த ஜாக் வந்து அதாவது கன்வெர்ட்டர் வந்து டைப் C to 3.5 ஜாக்கு. அது போக இது வந்து ஸ்ட்ரிஃப்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வருது. யூனிவர்சல் பைக் மவுண்ட் ஃபிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஷூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. ஸோ இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் இன்செர்ட் பண்ணுறதுக்கானது, அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைட் பண்ணிக்கிறதுக்கு இதில் இல்லை, இந்த இன்னொரு இதில். ஸோ இது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சா? இதை வந்து என்ன செய்யணும்னா, மறந்துருச்சு இந்த இருக்கு. ஸோ இதில் விட்டுட்டு இதை வந்து உள்ளே டைட் பண்ணணும். அதாவது உள்ளே இதை வந்து இப்படி வச்சுட்டு தெரியுது நினைக்கிறேன். இதை உள்ளே வச்சுட்டு லைட்டாக இப்படி வச்சு அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சா? ஸோ இப்படி இருக்கும். இதை ஜஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த இருக்குல்ல இப்படிதான், இதை வந்து இப்படி லைட்டாக இப்படி பண்ணலாம். ஃபுல்லாக பண்ணோம்னா டைட் ஆயிரும். ஸோ நம்ம இதை எடுக்கணும். ஆனால் எனக்கு இந்த இடம் தான் பயமாக இருக்குது, டப்புன்னு உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. அது வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எடுங்க, ஆனால் ஃபுல் லென்த்தில் எடுக்காதீங்க. எடுத்தால் டப்புன்னு அதை எடுத்து விடுற சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது உடஞ்சிருமோங்கிற மாதிரி. பட் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மொபைல் எடுத்துன்ட்டேன், இந்த இருக்கா, இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. இதில் வந்து இப்படி வைக்க வைப்போம், லைட்டாக இதை இப்படி அமுக்கணும். இதை அப்படி அமுக்கிட்டு இந்த மொபைலை வச்சுட்டு ஜஸ்ட்டு விட்டுட்டா போதும். இதில் கிளிப்லாம் கரெக்டாக மாட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழே வராது, மேலே கொஞ்சம் டைட்டாக இழுத்தோம்னா வருது. ஸோ இப்படி தான் மாட்டுவோம் மேக்ஸிமம். அதனால் மேலே துள்ளி எகிரி குதிச்சுலாம் வராது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைபாட் போட்டு பைக்கில் நான் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ பைக்கில் தான் உட்காந்துருக்கேன். ஜஸ்ட்டு இது வந்து கழட்டிக்கணும். இந்த மாதிரி கழட்டியாச்சு. கழட்டினோடனே இதை வந்து இப்போ இன்செர்ட் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். நான் வச்சுட்டு எடுத்து காட்டுறேன், ஏன்னா ஒரே கையில் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ வந்து ஜஸ்ட் பைக்கை ஆன் பண்ணி ஓட்டலாம் மாட்டேன், சும்மா ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம டைட் பண்ணியும் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ லூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் இதாக இருக்குல்ல பின்னாடி, இந்த ஆப்ஷனை நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். உள்ளே டைட் பண்ணி விட்டு அதுக்கடுத்து இதில் லைட்டாக திருக்கிட்டா முடிஞ்சுது. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்பலாம் இல்லை மக்களே. அது போக இது வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு டேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம டைட் பண்ணோம்னா இந்த இடம் தான் டைட் ஆகுது. இங்கே பாருங்கள், பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து அந்த 360 டிகிரியில் ஒரு பால் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு வந்து இந்த இடத்த டைட் பண்ணோம்னா இந்த இடத்துல டைட் ஆயிரும். பட் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் டைட் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் டைட் நல்லா பண்ணிட்டேன். பட் இப்படி வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மொபைலை எடுக்கணுனாலும் நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எடுக்கிறதுக்கு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்து விட்டுலாம். ஸோ இப்போ வச்சோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான், டைட்டாக. ஸோ அதே மாதிரி எடுக்கிறதுக்கு இதை எடுத்து விட்டுலாம். சம்டைம் இந்த மாதிரி லாக் ஆகுது, இப்படி டைட் ஆகிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ரெண்டாவதாக வாங்கின இந்த பைக்கு ட்ரைபாட் மட்டும் இதில் எதுவுமே இல்லை. அதுதான் கொஞ்சம் என்னடா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. பேக்கேஜில் இந்த இடத்துல வழக்கமாக சீல் இருக்கும், அது மாதிரி எதுவுமே இல்லை, சீலுக்கான தடம் கூட இல்லை. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பார்க்க பயமாக இருந்துச்சு. மற்றபடி ப்ராடக்ட் இஸ் ஓகே அண்ட் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் ஆகுது. ஸோ இதில் வந்து 4.7 to 7.2 இன்ச் உள்ள மொபைல்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடியதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு வாங்குறப்போ. பட் பைக்குக்கு பக்காவாக ஃபிட் ஆகுது. இன்னும் ஸ்பீடாக போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் வாங்கிட்டேன். இனிமேல் எதுவும் கமெண்ட்டில் சொல்லிடுறாங்க மக்களே, இது சைக்கிள் வந்து கொஞ்சம் மன வருத்தம் ஆயிரும். காட்டிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே ப்ராடக்ட்டில் அது இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், கூடிய விரைவில் அதையும் காட்டுறேன். சிம்பிள் ப்ராடக்ட் தான், பட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை நான் தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க் வந்து, அண்ட் சைடில் ப்ராடக்ட்ஸ்க்கான டேகும் இருக்கும். ஸோ அதையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, தேவையில்லாமல் வாங்க வேண்டாம். ஏன்னா எனக்கு தேவை. எனக்கு வந்து இந்த பைக் மவுண்ட் எதுக்காக தேவைன்னா, மேக்ஸிமம் நான் நிறைய தடவை ட்ராவல் பண்ணுறப்போ மொபைல் அதில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அது போக எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சில டைம் ஆசை வரும். இந்த பைக்கில் போகிறப்போ அந்த மூவ் ஆகக்கூடிய வீடியோ நம்மகிட்ட தான் அந்த ஆக்ஷன் கேமரா மாதிரி இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபோன்லேயே எடுக்கிறதுனால இதை எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் தேவை இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ஓகேவா? தேவையில்லாமல்
ஜஸ்ட்டு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி வாங்க வேண்டாம். ஸோ அதான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. இது ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.